ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பிகம் ஓவர் பவர் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர். ஸோ வழக்க போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த எல்ஃப் வந்து சேலஞ்சுக்கு கூப்பிட்டுருக்கோம்ல, வா ஃப்ரீ என் கூட சண்டை போடு. கேட்டோன்னே அப்படியே ஆளு யோசிக்கிறேன், என்னது ஏய் நீ வந்து தப்பா எடுத்துக்க கூடாதுப்பா, நான் ஒன்னும் அதுக்காக நான் அப்படி சொல்லல, சொன்னது ஸ்பேர் அந்த அர்த்தம் தான். பின்னாடி இன்னொரு எல்ஃப் வந்து இந்த எல்ஃப் தான் இப்போ ஒருத்தன் பேசினால அந்த எல்ஃபோட மாஸ்டரா. ஏன்னா மன்னிச்சிருங்க, இவன் வந்து இப்படிதான். உங்களோட பேர் என்னது? இசபெல்லா. இவன் அவளைக்கும் நீங்க கண்டுக்க தேவையில்ல, உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்க பண்ணுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அவனோட மூவ்மெண்ட்டை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதனால எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஓ அப்படியா? இவங்க பேசுற பாஷா வந்து லாவிஷா, அதாவது எல்ஃபோட பாஷா அது. அதனால இசபெலுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆனா எல்லா விஷயமும் உங்க லூக்கஸ்க்கு நல்லாவே புரியுது. ஓ அப்போனா நீங்க வந்து என் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? ஏய் இரு, உன்னால லாவிஷா பேச முடியுமா? ஆமா, நீங்க வந்து எங்களோட மேஜிக்க கத்துக்கும் போது நாங்க உங்களோட மொழியை கத்துக்க கூடாதா? நீ பேசுறத பார்த்தா சரியே இல்ல. அதாவது ஏதோ எங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி நீ பேசுற. அப்போனா இன்னொரு ஸ்பேருக்கு நீ தயாராவு. ஸ்பேர்னா ஒண்ணும் இல்ல, அவன் சண்டைக்கு தான் அப்படி கூப்பிடுறான். அங்க சண்டைக்காக அவன் ரெடி ஆகுறானா பாக்குறேன். அவனும் சொல்றான், பரவாயில்லையே டார்க் எல்ஃபோட மூமெண்டா. சரி சண்டையில ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். அவன் சம வேகமா வந்து தாக்குறானா, உன்னோட கையை வச்சே பிளாக் பண்றான். அட இவனால எப்படி எதை பிளாக் பண்ண முடிஞ்சது? பரவாயில்ல, இந்த அளவு திரும்ப நான் தாக்குறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அங்க லூக்கஸ் ஒரு கிக் அடிக்கிறானா, அப்படியே அவன் விழுறதுக்கு போவானா, விழ மாட்டான். பரவாயில்ல, உன்னோட மூவ்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? வைல்டு பீஸ்ட் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்படியா? உன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளை நான் பார்த்ததே இல்ல. சரி அப்புறம் என்ன, சண்டையை ஆரம்பிக்கலாம். அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. பயங்கரமா தாக்க வரனா, ஒரு அட்டாக்க அப்படியே லூக்கஸ் பிளாக் பண்ணி தடுக்கிறான். என்னால நம்பவே முடியல, எப்படி அவன் லாம்சனோட அட்டாக்க தடுக்க முடியுது? வெள்ள முடிக்காரன் அவன் வந்து யாருதான் ஹியூமனால எப்படி ஈக்குவலா சண்டை போட முடியுது? ஏன்னா அங்க லூக்கஸ் ஒரு அட்டாக்கும் பதிலடி பயங்கரமா கொடுக்கறான். கட்டத்துல லூக்கஸும் சரி அந்த டார்க் எல்ஃபும் சரி ரெண்டு பேருமே சோர்ந்து போயிடறாங்க. எனக்கு இன்னமும் புரியல. லாம்சன் சொன்னபடி பார்த்தா இவன் ஒரு மேஜிக் வாரியர் இல்ல, இவன் கிட்ட மசில் மாசம் அந்த அளவுக்கு இல்ல. இப்படி இவனால லாம்சனோட அட்டாக்க தடுக்க முடியுது. அங்க திரும்பவும் தாக்குறானா, லூக்கஸ் அதையும் பிளாக் பண்றான். இப்பதான் அந்த டார்க் எல்ஃபோட அந்த மாஸ்டரை நோட்டீஸ் பண்றாங்க. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இந்த ஏஜ்ல அவனோட மானாவை பயன்படுத்தி தான் அவனால தப்பிக்க முடியுது. பார்க்கும் போது ஏதோ 20 வயசு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஏஜ்ல இவனால எப்படி பர்ஃபெக்டா மானாவை பயன்படுத்த முடியுது? அங்க சண்டை பயங்கரமா போகும்போதே நடுவுல மாஸ்டர் வந்து கத்தி நிறுத்துறாங்க. போதும் நிறுத்துங்க, ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க. இதுக்கு மேலே நீங்க சண்டை போட்டா ரொம்ப கலைச்சு தான் போவீங்க. உண்மையா சொன்னா வந்து உண்மையிலேயே ஆசம் தான். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா சண்டை போடுற. ஆமா ஆமா, நம்ம ரெண்டு பேருமே காட்டு மிராண்டித்தனமா பயங்கரமா சண்டை போட்டோம். விட்டா நைட்டு முழுக்க நம்ம சண்டை போடுவோம் போல. ஆமா இல்லையா பின்ன, இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டது இல்ல. இதெல்லாம் கேட்கும் போது அங்க அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. அதான் அவன் கேக்குறான், பரவாயில்லையே ஃப்ரீ, இதுக்கப்புறம் நீ எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போற? என்னோட கணக்குப்படி ஒரு ½ இயர் ஆச்சு நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? அப்போனா உண்மையிலேயே அது வேற லெவல் தான். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த சைடு அப்படியே அந்த எல்ஃபோன் ஸ்டைல பாக்கதா அந்த இயரிங்ஸ் அது பார்த்தது. சரி ஃப்ரே, நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? நான் வந்து சர்டைனான ஒரு எலிக்ஸரை குடிச்சேன். அதை வந்து இன்னமும் நான் மாஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு சில பல புக்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும், அதனால தான் நான் வந்து இங்க இருக்கேன். ஓ அப்படியா விஷயம். இங்க ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஃப்ளோருக்கும் நீ போகும்போது அங்க சில பல எக்ஸாம் நீ பாஸ் பண்ண வேண்டிதான் உன்னால அதுல இருக்க புக்ஸை படிக்க முடியும். ஓ அப்படியா? அப்பனா நான் எப்போ எக்ஸாம் கொடுக்குது? நாளைக்கு. இந்த சைடு இதெல்லாம் மத்த ஆளுங்க பாப்பாங்களா? அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தனை யாருமே பார்த்தது இல்ல. நான் அங்க இருக்கிறது எல்ஃபோட லீடரா. லீடர் கிட்ட இவன் என்னன்னா கேஷுவலா பேசின்னு இருக்கான். ஏதோ இவனை ஒரு வியர்டான டான்சர் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆளு பார்த்தா இவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸாம் ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு எத்துக்கு வந்திருக்காங்க. அங்கதான் இவங்க வந்து எக்ஸாம் கொடுக்க போறாங்க போல. அங்க இருக்கிற எல்லாருமே லூக்கஸ பார்த்தோம் இசபெல பார்த்து தான் பேசுறாங்க. ஏய் அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான் பாத்தியா, போனிட்டில வச்சுன்னு, அவனை நீ சாதாரணமா இடப்படக்கூடாது. நேத்து அந்த எல்ஃபோட லீடர் கிட்டயே பேசினேன்தான்ப்பா, ஏதோ சாதாரணமான டான்சர் அப்படின்னு நினைச்சா அவன் பார்க்கதான் வியர்டா இருப்பான். ஆனா உண்மையிலேயே அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு போல. அவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருப்பாங்களா, திடீர்னு அங்க ஒரு குரலும் வருது. ஃப்ரே, இசபெல் நீங்க வந்துட்டீங்க போல, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நானும் இங்க வந்திருக்கேன். கூடவே இவனே நான் கொண்டு வந்திருக்கேன். இவனுக்கும் ரொம்ப போர் ஆச்சுதான். சரி அப்படியே நான் தூக்கின்னு வந்துட்டேன் இவனை. அதேதான் இசபெல்லும் அதே நிலைமையில இருந்தா, சரி நானும் அவளை கொண்டு வந்தேன். ஓ அப்படியா? அங்க ஃப்ரே கிட்ட வந்து அவன் சொல்றான், ஏய் ஃப்ரே, நம்ம இந்த மேட்ச் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன சண்டை போடலாமா? அதாவது நீ சொல்றது அந்த ஸ்பேர் அதுதானே? இதுக்கப்புறம் அங்க ஒரு 3 பேர் வராங்க. இவங்க தான் இங்க எக்ஸாம் கொடுக்க போறாங்க போல. எல்லாருமே இங்க வந்துட்டீங்கல, இப்போ எக்ஸாம் வந்து தொடங்க போது எல்லாருமே தயாரா இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி பால உருவாக்குங்க. அட அவ்வளவுதானா? இதெல்லாம் சப்ப மேட்ருப்பா. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க எனர்ஜி பால உருவாக்குறாங்களா? அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, ஹேய் பசங்களா, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுனா இந்த எனர்ஜி பால அப்படியே கம்ப்ரஸ் பண்ணும். ஓ அவ்வளவுதானா? இதெல்லாம் அசால்ட், இதெல்லாம் எனக்கு சிம்பிளான விஷயம் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் அதை
சின்னதாக்க ட்ரை பண்றாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தையே போட்டு உடைக்கிறாரு. நீங்க வந்து சின்னதாக்குறீங்க, அது ஓகே தான், ஆனா என் கையில இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதா அதை மாத்தணும். நாங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது. அந்த அளவுக்கு சின்னதா மாத்தது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாருமே அதை சின்னதா மாத்தணும்னு சொல்லி எதோ ட்ரை பண்றாங்க. சீக்கிரம் சின்னதா மாறு. இதே மாதிரிதான் எதோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இந்த ஆள மாற மாதிரியே இல்ல. நீ ஃபெயில் ஆயிட்டப்பா, உன்னால மாத்த முடியல. நாங்க வந்து என்ன பண்றது, இதுக்கு மேல எங்களால அதை சிறுசா மாத்த முடியல, இதெல்லாம் இம்பாசிபிள், எங்களால எப்படி அந்த மாதிரி மாத்த முடியும். ஆனா சைட்ல வந்து பாக்குறாங்களா, இசப்ல வந்து எப்படியும் முக்கி அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா அவளை அங்க பாஸ் பண்ணி விட்டுறாங்க. நீ பாஸ் ஆயிட்ட, எப்படியும் நான் பாஸ் ஆயிட்டேன்னா அது வரைக்கும் சந்தோஷம் தான். இல்ல அந்த எல்ஃப் 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க அசால்ட்டா இதை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தான் ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாம் குத்துட்டீங்களே, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்க வரலாம் தேவையில்ல, உங்களுக்கு தான் பர்மிஷன் இருக்கு, அதாவது இதை ரீட் பண்ணலான்னு. அப்படி அவங்க சைடா வராங்க. அங்கதான் ஹீரோவும் அதை குட்டியாக்கின்னு இருக்கான். ஆமா என்ன பாச்சு, உன்னால அதை கம்ப்ரஸே பண்ண முடியலையா, அதனால நீ கேவ் பண்ணிட்டியா என்ன? ஆனா நல்லா ஒத்து பார்க்கும் போது அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நான் அந்த எனர்ஜி பால கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா மாத்திட்டான். இது வந்து எங்களால நம்பவே முடியல. உனக்கு நிறையவே டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. என்ன பண்ணு, நீயும் பாஸ் ஆயிட்ட, நீ தாராளமா இங்க இருக்க புக் எல்லாம் படிக்கலாம். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. என்னோட பேர் என்னது? என்னோட பேரா ஃப்ரீ பிரேக், தேர்ட் சன் ஆஃப் பிரேக் ஃபேமிலி. ஓ அப்படியா, அப்பனா நீ வந்து தாராளமா டைம் இருந்தா என் கூட வந்து பேசுப்பா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் பேச போகிறானா, அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. உனக்குள்ள நிறையவே டேலண்ட் இருக்குப்பா தம்பி, நீ ஏன் எங்க கூட தேர்ட் டவருக்கு வரக்கூடாது? என்ன சொல்ல போனா டியூக், அதாவது ஜூனோட அப்பா தான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரிப்பா, இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா உன்னை அங்க கூப்பிடுறேன், உனக்கு வந்து டெமிகார்டு அந்த வேர்டை பத்தி உனக்கு தெரியுமா? நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதை பத்தி தெரியும். அப்படியா, அப்பனா அது நல்லதுதான். யுலுஸ்டினோன்னு ஒரு இடம் இருக்கு, ஏகப்பட்ட ஆளுங்க வந்து பேசியிருக்காங்க டெமிகார்டை பத்தியும், டெமிகார்டு வந்ததுக்கான தடயமும் இருக்கான். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி தான். அவங்க டெமிகார்டு என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த கல்ட்டு கும்பல் பண்ணும். நான் சொல்றேன் அந்த இடம், அதுவும் அதே இடம் தான். கூடிய சீக்கிரத்துல அந்த இடம் வந்து ஒட்டுமொத்தமா அழியும். அதுக்காக நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போறேன், நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும். ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா டெமிகார்டு அவன் வந்து ஹியூமன்ஸை யூஸ் பண்றானா என்ன? இருக்கலாம். இப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரி, அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம், அதனால கொஞ்சம் நீ யோசிக்கலாம். அதுக்கான டைம் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து ஒரு விஷயத்த கேட்கலாமா? எதுக்கு என்ன நீங்க கூப்பிடுறீங்க? அதுவா, இந்த மார்க் தான். ஏன்னா அந்த இயரிங்ஸை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது, அதே மாதிரி எனக்கும் வயசாயினே போகுது, அதனால தான் நான் கூப்பிடுறேன். சரி, நம்ம வந்து எப்போ போகிறோம் அதை பத்தி சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் வீக். இப்போ நீ எதுக்கு அங்க புக்கை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற? அதுவா, சில பல போர்ஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு அல்கெமியோட உதவி தேவைப்படுது. ஓ, இப்போ அதுதான் விஷயமா? அப்போனா நீ அவளை சந்திக்கணும். என்னது, யார? நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு அடில்டா. என்னோட பேரு லூக்கஸ், என்ன மிக்கல் தான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓ அப்படியா, அந்த வயசானவர் சொன்ன ஆளு நீதானா? சரி வா உள்ள உட்காரு. அதுக்கு நான் அங்கேயும் இங்கேயும் நோண்ட கூடாது, புரியுதா? ஆளு அங்க இருக்கிற ஏரியாவை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி விதமா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி நீ எதுக்காக வந்த? நான் வந்து ரொம்ப பிஸியாவும் ரொம்ப டயர்டாவும் இருக்கேன். ஓ அப்படியா, நான் வந்து இந்த மானாவை பத்தி கேக்குறதுக்கு தான் வந்தேன். உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயம் தெரியும்ல. அந்த மானாவை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதுல ஏகப்பட்ட டென்சிட்டி ஆஃப் மானா வந்து இருக்கு. இது ட்ரேக்கிங்கோட ஹார்ட்டோட மானா. நான் இப்படி ஒரு போர்ஷனா மாத்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது 10,000 வருஷமா இது வரைக்கும் வாழ்ந்திருக்கு. அதனாலதான் அதோட மானா அது ரொம்ப டென்ஸா இருக்கு. இது வந்து சரியான ஷேப்ல இல்ல, அதை வந்து நான் சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்தேன். ஓ அப்படியா, அப்பனா இது வந்து நல்ல விஷயம் தான். வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா இதோட இன்கிரீடியன்ட் அதுதான் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படும். அதுல ஒண்ணு ஃபீனிக்ஸோட ஃபெதரா, அதை பத்தியா நீங்க சொல்ல வரீங்க? அதுவும் என்கிட்ட இருக்கு. என்னது, இது வந்து எப்படி உன்கிட்ட இருக்கு? இத என்னோட அசிஸ்டன்ட்டும் நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் வந்து பார்த்ததே இல்ல. ஆனா இவளோட ரியாக்ஷன்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆப்போசிட்டா தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்க ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு கெமிக்கல் எல்லாம் வச்சு இது பண்ணிருப்பாங்களா? இப்பதான் அவன் கேக்குறான், உன்னோட பேரு வந்து ஃப்ரே பிளேக் தானே? இந்த பிளேக் ஃபேமிலில நான் இது வரைக்கும் உன்னோட பேரை கேள்விப்பட்டதே இல்ல. அங்க நீ 3வது மகனா, ஆல்ரெடி 2 பேரோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு எவ்வளவு நாலேஜ், அதே மாதிரி உனக்கு டேலண்டும் இருக்கு. இந்த அளவு உன்னோட பேரை நான் கேள்விப்படல. உன்னோட அல்கெமியோட திறமை இது கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கு, இந்த அளவு பரவாயில்ல. இதே மாதிரி அவங்களோட வேலையை பண்றாங்களா? அந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஹீரோவை எப்படியாச்சும் அசிஸ்டண்டா மாத்திக்கணும் அப்படின்னு அவ ட்ரை பண்றா. லூக்கஸ் அங்க முடியாது அப்படின்னு தான் சொல்றான். ஏய், நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்னோட அசிஸ்டண்டா மாறிடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு தரேன். வாய்ப்பே இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு ப்ரொஃபசர், நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது இந்த மாதிரி எதுக்கு நீ என்ன ப்ரொஃபசர் அப்படின்னு கூப்பிடுற? நான் அகாடமில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓ அப்படியா, இவன் ஸ்டூடெண்டா? அப்படின்னா இவனை பிளாக்மெயில் பண்ணி இவனோட கிரேட்ஸ் எல்லாம் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி என்னோட அசிஸ்டண்டா மாத்திர வேண்டியதான். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன், நான் வந்து டிராப் அவுட் பண்ணிட்டேன். நான் வந்து இவனை பத்தி அப்படிலாம் நினைச்சது சுத்த வேஸ்டா போயிடுச்சு ஒரே செகண்ட்ல. சரி ப்ரொஃபசர், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கோலமோட ஒரு கோரை எப்படி உங்களால உருவாக்க முடியும்? அது இப்போ என்கிட்ட 1 மில்லியன் அந்த அளவுக்கு மான எனர்ஜி இருக்குன்னே வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு கோலமோட கோர் அது உருவாயிருக்கு. அதை வந்து எப்படி நல்ல
நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. என்ன நீ பேசுற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் பல வருஷத்துக்கு, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதெல்லாம் சும்மா கதை மாதிரி தான். அதெல்லாம் இப்ப கூட இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. போனா ஸ்ட்ரோவோட அந்த இன்வென்ஷன் அது வந்து நான் தான் கம்ப்ளீட் பண்ணணும். இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் போகும் போல. எப்படியாச்சும் நானே பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா நீ வந்து எதுக்கு அதை பத்தி கேட்ட? அப்படின்னா நீ வந்து இப்படி சொல்லாத, உன்கிட்ட அந்த 1 மில்லியனோட மான எனர்ஜி இருக்கிற அந்த கோர் அது இருக்குன்னு. ஆமா ப்ரொஃபசர், என்னது அது இருக்கா உன்கிட்ட? அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் குத்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். Thank you for watching. Sayonara.